ஸ்ரீதரன் எம்பியை கொல்ல முயன்ற கோட்டபாயா வெளிவந்த அதிர்ச்சி பின்னணி. அடுத்த தேர்தல்களிலும் என்பிபி தான் வெற்றி பெறும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க அதிரடி. சிறையில் கசப்ப தேரருக்கு வைரஸ் தொற்று. பாடசாலை செல்லும் தமிழ் மாணவர்களுக்கு கசிப்பு குடிக்க கொடுத்த இராணுவ வீரர். அனுர கட்சி நினைக்கும் அந்த ஆட்சி கனவில் மாத்திரமே சாத்தியம். நாமல் ஆவேசம். பொய் சொல்லுவதை முதலில் தடை செய்ய வேண்டும். நாடாளுமன்றத்தில் பாய்ந்த அர்ச்சுனா. முன்னாள் அமைச்சர் அதிரடி கைது. போதைப்பொருள் பாவித்து வாகனம் செலுத்திய 10 சாரதிகள் அதிரடி கைது. 2011ஆம் ஆண்டு தன்னுடைய இராணுவ குழுவை வைத்து முன்னாள் ஜனாதிபதி கோட்டபாய ராஜபக்ச தன் மீது துப்பாக்கி சூடு நடத்தியதாக தமிழரசு கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் நாடாளுமன்றத்தில் இன்று தெரிவித்துள்ளார். நேற்று எதிர்க்கட்சி உறுப்பினர் தயாஸ்ரீ ஜெயசேகர முன்வைத்த பிரேரணைக்கு இன்று நாடாளுமன்றத்தில் பதில் வழங்கும் போதே ஸ்ரீதரன் எம்பி இதனை தெரிவித்துள்ளார். இந்த சம்பவத்தில் நான் நூலிலையில் உயிர் தப்பியிருந்தேன். அதேபோல 2013ஆம் ஆண்டு எனது அலுவலகத்துக்குள் குண்டுகள் கொண்டு வந்து வைக்கப்பட்டு இராணுவ ஓட்டுக்குள் குழுவாக இருந்த முன்னாள் எம்பி சந்திரகுமார் உள்ளிட்டோர் அப்போது தவிசாளராக இருந்த வேளமாதலனை கைது செய்து 13 மாதங்கள் சிறையில் அடைத்திருந்தனர். இதை பற்றி யார் கதைத்தார்கள்? அதே ஆண்டு மே மாதம் அளவில் கிட்டத்தட்ட 500 பேர் வருகை தந்து எமது அலுவலகத்தை அடித்து தாக்கினார்கள். அந்த நேரம் ஏன் தயாசிரி, சாமர சம்பத், சுரேஷ் பிரேமச்சந்திரன் போன்றோர் இப்பொழுது கதைப்பது போல் கதைக்கவில்லை? ஏன் அவர்கள் தற்போது என்னை இலக்கு வைத்துள்ளனர்? ஏதோ ஒரு வகையில் தன்னை அரசியலில் இருந்து அனுப்புவதே இவர்களின் இலக்காக உள்ளது என்றும் ஸ்ரீதரன் எம்பி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சி எவ்வளவு முயற்சி செய்தாலும் எமது ஆட்சியை எந்த வகையிலும் எதிரணிகளால் கவிழ்க்க முடியாது என்று அமைச்சர் பிமல் ரத்நாயக்க உறுதியாக தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசுக்கு மக்கள் கொடுக்கும் ஆதரவு தொடர்ச்சியாக வலுப்பெற்று வருவதோடு அதனால் அரசியல் ரீதியான எந்த சவாலையும் வெற்றிகரமாக எங்களால் எதிர்கொள்ள முடியும் என்றும் ஊடகங்களுக்கு பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தி அரசு நாட்டின் அரசியல், பொருளாதாரம் மற்றும் சமூக மாற்றங்களை பொறுப்போடு முன்னெடுத்து வருகின்றது என்றும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளதோடு கடந்த கால ஆட்சிகளால் உருவாக்கப்பட்ட நெருக்கடிகளில் இருந்து நாட்டை மீட்டெடுப்பதற்காக தற்போதைய அரசு திடமான முடிவுகளை எடுத்துள்ளது என்றும் குறிப்பிட்டுள்ளார். எதிரணிகள் இந்த அரசை நிலையற்றதாக காட்ட முயற்சிக்கின்றன என்று குற்றம் சாட்டிய அமைச்சர் அவை அனைத்தும் அரசியல் லாபத்துக்காக மேற்கொள்ளப்படும் முயற்சிகளை தவிர நாட்டின் நல்லதுக்காக அல்ல என்றும் மக்கள் உண்மையை புரிந்து கொண்டுள்ளதால் இவ்வாறான முயற்சிகள் எதுவும் வெற்றியடையாது என்றும் வெளிப்படுத்தியுள்ளார். எதிர்வரும் தேர்தல்களிலும் தேசிய மக்கள் சக்தி வெற்றி வாகை சூடும் என்றும் அமைச்சர் பிமல் ரத்நாயக்க நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாட்டு மக்கள் அரசின் செயற்பாடுகளை நேரடியாக அனுபவித்து வருவதால் மீண்டும் வலுவான ஆதரவை வழங்குவார்கள் என்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். திருகோணமலை புத்தர் சிலை விவகாரத்தில் விளக்கமறியலில் உள்ள கசப்ப தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினர் தற்போது சிறைச்சாலை வைத்தியசாலையில் பரவி வரும் வைரஸ் தொற்றால் மிகவும் பாதிக்கப்பட்டுள்ளதாக சிங்கள அமைப்புகளின் கூட்டமைப்பு தெரிவித்துள்ளது. விளக்கமறியலில் உள்ள கசப்ப தேரர் உள்ளிட்ட மகா சங்கத்தினரை சந்திப்பதற்காக சிங்கள அமைப்பின் உறுப்பினர் சென்றுள்ள போது அவர்கள் இவ்வாறு வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளமை தெரிய வந்துள்ளது. கசப்ப தேரர் மிகவும் சிரமத்தோடு நடப்பதாகவும் பேசும்போது கூட முன்பு போல் சுறுசுறுப்பாக இல்லை என்றும் எந்த ஒரு சிங்கள பௌத்தரின் இதயத்தையும் நொறுக்கும் அளவுக்கு தேரர் உள்ளிட்ட குழுவினர் வைரஸ் தொற்றால் இப்பொழுது பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையை கருத்தில் கொண்டு 4 தேரர்கள் மற்றும் சிறையில் உள்ள மற்ற குழுவின் உடல் நலத்துக்கு அரசாங்கம், சிறை அதிகாரிகள் மற்றும் தொடர்புடைய அதிகாரிகள் பொறுப்பேற்க வேண்டும் என்றும் தெரிவித்துள்ளனர். மக்களை அச்சுறுத்தி மிரட்டி மகா சங்கத்தினரை அவமதித்து அரசு அதிகாரிகளை, சட்டமா அதிபர் திணைக்களத்தை மற்றும் நீதித்துறையை பயமுறுத்தி ஒரு அரசாங்கத்தை நடத்த முடியும் என்று தேசிய மக்கள் சக்தி அமைச்சர் KD லால்காந்த நினைத்தால் அது வெறும் கனவு மட்டுமே என்று நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச அதிரடியாக தெரிவித்துள்ளார். இந்த விடயம் அமைச்சருக்கு தேவையற்றதாக தோன்றலாம், ஆனால் நாட்டுக்கு இது மிகவும் முக்கியமானது என்று தெரிவித்துள்ள நாமல், அரசு எங்களிடமிருந்து மட்டுமல்ல மக்களிடமிருந்தும் பெறும் அறிகுறிகளை புரிந்து கொள்ள வேண்டும். எங்களது அரசியலை மிரட்டலாம், பயமுறுத்தலாம், நிறுத்த முடியாது. கடந்த உள்ளூராட்சி தேர்தலில் மக்கள் வழங்கிய செய்தியை அரசு சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று நான் நினைக்கின்றேன். இதையும் அலட்சியம் செய்தால் எதிர்கால தேர்தல்களில் மக்கள் இன்னும் கடுமையான பதிலை அனுர அரசுக்கு வழங்குவார்கள் என்றும், ஒரு கட்சியாக தங்கள் திட்டம் வழக்கம் போல் மிகவும் வெற்றிகரமாக முன்னேறி வருவதாகவும் ஏராளமானோர் தன்னுடைய கட்சியில் இணைந்து வருகின்றதாகவும் நாமல் தெரிவித்துள்ளார்.
நாடாளுமன்றத்தில் பொய் கூறுவதை முதலில் தடை செய்ய வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் ராமநாதன் அர்ச்சுனா இன்றைய தினம் நாடாளுமன்றில் உரையாற்றும் போது தெரிவித்துள்ளார். 27 பிரிவின் கீழ் நான் நேற்றைய தினம் கேள்வி கேட்டபோது சுகாதார அமைச்சர் நலிந்த ஜேதிச அக்கரைப்பற்று வைத்தியசாலையில் இருக்கும் வைத்தியரை இடம் மாற்றம் செய்ய மாட்டேன் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அன்றைய தினமே குறித்த வைத்தியசாலையின் வைத்தியரை இடமாற்றம் செய்திருக்கிறார். ஆகவே இது தொடர்பில் நான் நீதியை கோருகின்றேன். முன்னதாக அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையில் அண்மை காலமாக இடம்பெற்று வரும் பிரச்சனைகள் தொடர்பாக பக்கச்சார்பற்ற விசாரணைகளை முன்னெடுக்குமாறு சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் வைத்தியர் நலிந்த ஜேதிச விசாரணை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டிருந்தார். அக்கரைப்பற்று ஆதார வைத்தியசாலையின் அத்தியட்சகருக்கு எதிராக பொதுமக்களின் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றதோடு வைத்தியர்களின் வேலை நிறுத்தமும் இடம்பெற்று வந்தமை குறிப்பிடத்தக்கது. கொழும்பு ஜிந்துப்புட்டி பகுதியில் அண்மையில் நடத்தப்பட்ட துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக மேலும் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். சந்தேக நபர் கடற்கரை வீதி பகுதியில் வைத்து நேற்று கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளதோடு கைதானவரிடமிருந்து 24 கிராம் 300 மில்லி கிராம் ஐஸ் போதைப் பொருளும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. கைது செய்யப்பட்டவர் கொழும்பு 13 பகுதியைச் சேர்ந்த 24 வயதுடைய இளைஞர் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். இன்று மாளிகாகந்த நீதவான் நீதிமன்றில் சந்தேக நபர் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளதோடு கடற்கரை வீதி போலீசார் சம்பவம் தொடர்பாக மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். ஜிந்துப்பிட்டி பகுதியில் அண்மையில் இந்த துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டிருந்த நிலையில் ஒருவர் கொலை செய்யப்பட்டதோடு மேலும் 2 சிறுவர்கள் காயமடைந்த நிலையில் சம்பவம் தொடர்பில் முன்னதாக 5 சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சின் செயலாளர் அனுச பெல்பிட்டி லஞ்ச ஊழல் ஆணைக்குழுவால் இன்று கைது செய்யப்பட்டுள்ளார். 4 கோடி ரூபாய் சட்டவிரோத சொத்துக்களை குவித்ததாக கூறப்படும் இவர் லஞ்ச ஒழிப்பு சட்டத்தின் பிரிவின் கீழ் கைது செய்யப்பட்டுள்ளதோடு சந்தேக நபர் கொழும்பு பிரதான நீதவான் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதும் குறிப்பிடத்தக்கது. ஊவா மாகாண முன்னாள் முதலமைச்சரும் முன்னாள் அமைச்சருமான சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழுவினால் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதோடு இது தொடர்பான விவரங்கள் இன்று கொழும்பு நீதவான் நீதிமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளது. சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு எதிராக ஊழல் குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணைகள் முடிவடைந்துள்ள நிலையில் அவருக்கு எதிராக கொழும்பு மேல் நீதிமன்றத்தில் உத்தியோகபூர்வ குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக கையூட்டல் ஊழல் ஒழிப்பு ஆணைக்குழு நீதிமன்றத்துக்கு இன்று அறிவித்துள்ளது. இந்த வழக்கு இன்று கொழும்பு பிரதம நீதவான் அசங்க எஸ் போதரகம முன்னிலையில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. மேல் நீதிமன்றத்திலிருந்து அழைப்பாணை விடுக்கப்படும் போது அங்கு முன்னிலையாகுமாறு சந்தேக நபரான சாமர சம்பத் தசாநாயக்கவுக்கு நீதவான் உத்தரவிட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கிளிநொச்சியில் கடந்த வருடம் 3000க்கும் மேற்பட்ட நபர்கள் கசிப்பு தொடர்பான குற்ற செயல்களுக்காக விசாரணைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். கிளிநொச்சியில் கடந்த வருடம் மேற்கொள்ளப்பட்ட போதைக்கு எதிரான நடவடிக்கை தொடர்பில் போலீசார் தகவல் வெளியிட்டுள்ளதோடு கடந்த வருடம் கசிப்பு காட்சியை மற்றும் விற்பனையில் ஈடுபட்ட 3004 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலதிகமாக சாராயத்தை சட்டவிரோதமாக வைத்திருந்தமை மற்றும் விற்பனை செய்தமை தொடர்பாக 21 பேரும் போதை மாத்திரைகளை வைத்திருந்த குற்றச்சாட்டில் 19 பேரும் கிளிநொச்சியில் கைது செய்யப்பட்டு நடவடிக்கைகளுக்கு உட்படுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மருத்துவ நிறுவனத்தின் நடமாடும் ஆய்வகத்தில் நடந்த பரிசோதனைகளின் போது பயணிகளோடு சென்ற வாகன சாரதிகளின் திடுக்கிடும் பல தகவல்கள் வெளியாகியுள்ளது. தேசிய மருத்துவ நிறுவனத்தின் நடமாடும் ஆய்வகத்தில் கொழும்பு போக்குவரத்து அதிகாரிகள் நேற்று நீண்ட தூர மற்றும் குறுகிய தூர பஸ் சாரதிகளை பரிசோதனை செய்ததில் 10 பஸ் சாரதிகள் போதைப் பொருள் பாவித்து வாகனம் செலுத்தியமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. கொழும்பு பஸ்டியன் மாவட்ட பஸ் தரிப்பிடத்தில் ஆரம்பிக்கப்பட்ட இந்த பரிசோதனை இன்னும் தொடரும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்போது 59 நீண்ட தூர மற்றும் குறுகிய தூர பஸ் சாரதிகள் நடமாடும் ஆய்வகத்தால் பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டுள்ளனர். வெளிமடையில் இருந்து கொழும்புக்கு வந்த பஸ் சாரதி ஐஸ் மற்றும் ஹெரோயின் பயன்படுத்தியதும், அம்பாறையில் இருந்து கொழும்புக்கு வந்த பஸ் சாரதி ஐஸ் பயன்படுத்தியமை மற்றும் 8 சாரதிகள் கஞ்சா பாவித்தமையும் தெரிய வந்துள்ளது. கைது செய்யப்பட்ட சாரதிகள் நகர போக்குவரத்து பிரிவில் முன்னிலைப்படுத்தப்பட்டு மருத்துவ அறிக்கைகள் பெறப்பட்டு பின்னர் நீதிமன்றத்தால் சாரதி அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.